குழந்தைங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி ரெடியூஸ் பண்றதுக்கு ரெண்டு விதமான எஃபெக்டிவ் டெக்னிக் இருக்கு. ஒன்னு வந்து வில்பர்கர் புரோட்டோகால், இன்னொன்னு வந்து நியூட்ரல் வார்ம்த், அது வந்து பெட்ஷீட் ரோலிங்னு சொல்லுவோம். இந்த வில்பர்கர் புரோட்டோகால் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்களேன். இந்த வீடியோல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. என்ன அப்படின்னா இது வந்து புரோட்டோகால்னு சொல்றோம். ஆனா புரோட்டோகால்ல உள்ளதை மட்டும் தான் நம்ம பண்ணணும், எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம பேர் பாடியில ஹரிசாண்டல்ல பிரஷ் பிடிச்சிட்டு நம்ம ஸ்வைப் பண்ணும்போது ஸ்கின்ல தான் கான்டாக்ட் இருக்கணும், நம்ம வந்து அதை எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து டவுன்வர்ட்ஸ்க்கு ஸ்வைப் பண்றோம் அப்படின்னா அப்வர்டுக்கு ஸ்வைப் பண்ணக்கூடாது, அகைன் ரிட்டர்ன். இதே மாதிரி தான் நம்ம எல்லா எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்க்கும் கொடுக்கணும். இந்த பிரஷ் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஜாயிண்ட் கம்ப்ரஷன் வந்து கம்பல்சரி கொடுக்கணும். அப்பதான் வந்து இந்த டெக்னிக் வந்து எஃபெக்டிவாவும் இருக்கும். 6 to 8 டைம்ஸ் கண்டிப்பா நம்ம வீட்ல வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோ பாருங்களேன். இதை வந்து நியூட்ரல் வார்ம்த் சொல்லுவாங்க. ஒரு கனமான ஒரு திக்கான ஒரு பெட்ஷீட்ல நம்ம குழந்தைய wrap பண்ணணும். இதுல பாருங்க கரெக்டா அவங்க வந்து ஷோல்டருக்கு கீழே, அதே மாதிரி லெக் வந்து அவுட் சைடு வெளியே இருக்கிற மாதிரி குழந்தையோட ஹேண்ட் வந்து ப்ராப்பரா பிளேஸ் ஆயிருக்கு. குழந்தைக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாத மாதிரி குழந்தைய வந்து wrap பண்றாங்க. இது முடிச்சிட்டு நம்ம எஃபெக்டிவா சைடு ஃபுல்லா ஒரு நம்ம ஜென்டில் பிரஷர் கொடுக்குறோம், ஒரு மசாஜ் பண்ற மாதிரி மேல இருந்து நம்ம கீழே வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இன்னுமே வந்து இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி வேகமாவே ரெடியூஸ் ஆகும். இந்த ரெண்டு டெக்னிக்கையும் தெரபிஸ்டோட கைடன்ஸ் ஹெல்ப்போட வீட்ல ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்கும். அட்லாஸ்ட் எப்பவும் சொல்றதுதான், ரொட்டீனும் கன்சிஸ்டன்சியும் ரொம்ப முக்கியம் மக்களே.